சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இருந்திருக்கிறார் மருத்துவர் சந்தோஷ் ஆனந்த் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஒரு கேஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு பெரிய எல்லைக்குள்ளே இருந்தாலும் பிரிவுகளாக நீங்கள் செய்கிற பல விஷயங்களை நான் நிறையா கேள்வியும் பட்டிருக்கேன். எனக்கான சந்தேகம் இந்த கொலனல் கேன்சர் அல்லது வயிறு தொடர்பான கேன்சர் பிரச்சனைக்குள்ளேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் எளிமையாக அது ரிவர்ஸில் வர்றேன். ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பேஷண்ட் வர்றாங்க, நீங்கள் அறுவை சிகிச்சையில் அதை அகற்றிடுறீங்க, இந்த கட்டியை கேன்சர் தொடர்பான விஷயங்களை எடுத்துடுறீங்க. சரி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பயாப்சிக்கு போகிறீங்க. ஸோ இந்த பயாப்சி என்ன பண்ணும்? பயாப்சி அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கலாங்க சார். ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் கோலன் கேன்சர், பெருங்குடலில் வரக்கூடிய கேன்சர் அப்படின்னா வரக்கூடிய அறிகுறிகளை வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொலனோஸ்கோப்பி அப்படின்னு பண்ணுவோம். அதாவது ஆஸ்னவாய் வழியாக ஒரு டியூப்பு, அந்த டியூப்பில் கேமரா இருக்கும். கேமரா மூலமாக உள்ள பெருங்குடல் ஃபுல்லாக போய் செக் பண்ணும்போது டவுட்ஃபுல்லாக ஏதாவது ஏரியா இருக்குது அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுக்கிறதுக்கும் பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதில் நமக்கு பாசிட்டிவ் வருது, இல்லை ரொம்பவே டவுட் இருக்குது அப்படின்னா அது எடுக்காமல் டைரெக்டாகவே நம்ம சர்ஜரி அப்படிங்கிறது போவோம். இந்த சர்ஜரியில் போனால் கம்ப்ளீட் ஸ்பெசிமென், அதாவது பெருங்குடல் கேன்சர் இருக்கிற இடம், முன்னாடி பின்னாடி ஒரு 5 சென்டிமீட்டர், அது கூட இருக்கக்கூடிய நெறிகள் லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் எடுத்து பயாப்சி அப்படிங்கிறது அனுப்புவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கேன்சர் தானா, கேன்சராக இருந்தால் அதில் எந்த விதமான கேன்சர், அடினோ கார்சினோமா, ஸ்ட்ரோமல் டியூமர்ஸ், லிம்ஃபோமா அப்படின்னு வெவ்வேறு விதங்கள் இருக்குது. ஸோ எந்த விதமான கேன்சர் அப்படிங்கிறது தெரியும். அதில் கிரேட், நல்ல கேன்சரா, சுமாரான கேன்சரா, இல்லை மோசமான கேன்சரா, வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், மாடரேட்லி டிஃப்ரென்ஷியேட்டட், போர்லி டிஃப்ரென்ஷியேட்டட். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறியில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லையா, எத்தனை நெறி இருக்குது, இது இல்லாமல் வேறு சில டெஸ்ட் எல்லாமே தெரியும். இதை வச்சு நம்ம ப்ரொக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேன்சர் திரும்பி இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, தவிர்க்கிறதுக்கு கீமோ கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இவ்வளோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த பயாப்சி அப்படிங்கிறது முக்கியம். சரி டாக்டர், ஆனால் அந்த பயாப்சி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுக்கிறீங்க இல்லையா? அப்போ இது ஒரு கேள்வி வருது, ஒரு பாமரத்தனமான ஒரு கேள்வி வருது. அறுவை சிகிச்சைக்கு முன்னால் என்னோட பயாப்சின்னு இருந்துச்சுன்னா டாக்டருக்கு இது பல வழிகளில் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஏன் முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறாரு? ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் எடுத்ததில் ஒரு விஷயம் உறுதியாக தெரியும், என்னென்னா இந்த எந்த வகையான கேன்சர் எனக்கு மறுபடியும் வருமா அப்படிங்கிற ப்ரிவென்ஷனுக்கு அது உதவும், கரெக்ட். ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொன்ன மற்ற பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சைக்கு முன்னால் தானே டாக்டர் எடுத்துருக்கணும், ஏன் பின்னால் எடுக்கணும்? அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா அது அந்த கொலனோஸ்கோப்பி மூலமாக போயிட்டு ஒரு சாம்பிள் தான் எடுக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா பெரிய இது எடுக்க முடியாது, ஒரு 0.5 சென்டிமீட்டர்ஸ். சர்ஜரி பண்ணும்பொழுது இதுக்கு சேர்த்து வசதி இருக்கிறதுனால அதை எடுத்துறோம்னு வச்சுக்கிறீங்க. ஓகே டாக்டர். சரி, இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த ரிசல்ட்டை பொறுத்து இப்போ மறுபடியும் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு நடைமுறை, சரி, இது நீங்கள் சொன்னீங்க. இப்போ எந்த விதமான கேன்சர் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த கேன்சரை முடிவு பண்ணி அந்த கட்டியை அகற்றிட்டீங்க அல்லது அந்த இடத்த எடுத்துட்டீங்க. ஸோ இது எந்த விதமான கேன்சர்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன விதமான அட்வான்டேஜ் உங்களுக்கு? இதில் ப்ரீ ஆப்ரேட்டிவாக கொலனோஸ்கோப்பி மூலமாக எடுக்கக்கூடிய சில பயாப்சி இருக்குல்ல, அதில் லிம்ஃபோமா அப்படிங்கிறது வந்தால் அறுவை சிகிச்சை ஆக்சுவலி அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு ஷார்ட் குரூப், ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு தான் அது இருக்கும், 99 பேருக்கு அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சப்புறமா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அதில் டெஸ்ட்டில் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்தில் கீமோ அவசியமாக இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு டிசைட் பண்ண முடியும். கொலனோஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ண சர்ஜரிக்கு எத்தனை பேருக்கு டாக்டர் கீமோங்கிறது அவசியமாக இருக்குது? கொலனோஸ்கோப்பியில் கேன்சர்னு வந்துருச்சு, அடினோ கார்சினோமா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஸோ இதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதை அகற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்தியாவில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 4 விதமான கேன்சர் இருக்குது. ஸ்டேஜ் 1 அறிகுறிகள் வரத்துக்கு முன்னாடி ஒரு உறுப்பில் இருக்கிறது, ஸ்டேஜ் 2 அறிகுறிகள் வந்தப்புறமா அந்த உறுப்பில் மட்டும் இருக்கிறது, ஸ்டேஜ் 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறியில் பரவுறது, ஸ்டேஜ் 4 பாக்கி உறுப்புகளில் பரவுது, ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஆர் லங்ஸ். ஸ்டேஜ் 4ல் க்யூருங்கிறது கிடையாதுங்க சார். ஸ்டேஜ் 1ல் கம்ப்ளீட் க்யூர் கொண்டு வரலாம். இந்தியாவில் ஸ்டேஜ் 1 இல்லை. இப்போ ஜப்பான் அப்படிங்கிற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு அப்புறமா மேண்டேட்ரி எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோப்பி இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்டேஜ் 1லேயே கண்டுபிடிச்சிடலாம். எண்டோஸ்கோப்பி மூலம் கொலனோஸ்கோப்பி மூலமாக அது கம்ப்ளீட்டாக கட்டிடலாம். ஸோ காமனாக இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இதில் ஸ்டேஜ் 3 கண்டிப்பாக கீமோதெரப்பி அப்படிங்கிறது அவசியமாக இருக்கும். ஸ்டேஜ் 2ல் வேறு சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம் இப்போ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால. ஸோ ஒரு 100 பேர் ஸ்டேஜ் 2ல் வராங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 பேருக்கு கீமோதெரப்பி அவசியமாக இருக்கலாம். ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது முழுமையாக குணப்படுத்தவே முடியாதா? ஸ்டேஜ் 4 இப்போ லிவருக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, லிவர்லேயும் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த போர்ஷன் ஆஃப் லிவரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அதை அகற்றிட்டா பாக்கி இருக்கக்கூடிய லிவரில் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துட்டால் we can provide them a better survival அப்படிங்கிற மாதிரி. அதே பாக்கி நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, லிவர்லேயே 2 சைட் ஆஃப் லிவர்னு சொல்லுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட், நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, இல்லை லங்ஸில் எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைமரி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ அதை மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கேன்சர் பாக்கி உடம்புல வேறு இடத்துக்குலாம் பரவி இருக்குது. கொலனல் கேன்சரில் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை அகற்றும் பொழுது இந்த சர்ஜரியில் ஒரு இடத்துல பரவி இருக்குது,
100% துல்லியமாக இந்த பரவன இடம் மட்டும் அகற்றப்படல் வேண்டும், அல்லது இதை கொஞ்சம் பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிகாஷனரி இந்த இடத்தையும் சேர்த்து அகற்றிடலாம், இந்த பக்கத்தில் இது வராமல் இருக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு அப்படி கணக்கு பண்ணுவீங்களா? இல்லை இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை, ஏன்னா நம்ம தேவையான இடத்துல மட்டும் அகற்றினா போதுமானது, அதுக்கப்புறம் பயாப்சியை பொறுத்து இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், இது பரவமான முடிவெடுத்து மற்ற விஷயங்களை செய்வோம்னு வருவீங்களா? கோலன் கேன்சர், பெருங்குடல் கேன்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுவாக ஒரு மினிமம் 5 சென்டிமீட்டர்ஸ் இந்த பக்கம் அந்த சைடு எடுத்துருவோம். அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக கிடையாது. மெயினாக இந்த 5 சென்டிமீட்டர்ஸ் எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பகுதி கோலனில் கேன்சர் இருக்கோ அதுக்கு எந்த ரத்த குழாயை சப்ளை பண்ணுதோ அந்த ரத்த குழாய் ஆரிஜின் ஆகிற இடம் வரைக்கும் போய் எடுப்போம். அப்போ தான் அது கூட இருக்கிற அந்த நெறிகள் லிம்ஃப் நோடெல்லாம் சேர்த்து வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளட் வெசல் எடுக்கும்போது அது எந்த லெவல் வரைக்கும் சப்ளை பண்ணுதோ அதையும் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெக்டம் அப்படிங்கிறது கோலோரெக்டல் கேன்சர், பெருங்குடலே முடிகிற இடம், ஆஸ்துமாய் மேலே இருக்கக்கூடிய மலக்குடல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு எடுக்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா உள்ளார்ந்து பார்க்கும்போது டியூப் உள்ளார்ந்து பார்க்கும்போது ஓரளவு வரைக்கும் டியூமருக்கு தெரியும். பட் அந்த வாலில் ஒரு சென்டிமீட்டர் வரைக்குமா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் மார்ஜின் வச்சு தான் கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அதை வச்சு கீமோ கொடுக்குறது இல்லைங்கிறது ஷார்ட் ஆஃப் தட். இப்போ சர்ஜரி பண்ணிட்டோம், வேறு வழி இல்லாமல் அதில் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா கீமோ கொடுக்குறது வேறு. பட் நம்ம இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லணும், உள்ளார போகும்போது லார்ஜ் இன்டெஸ்டைனில் 5 சென்டிமீட்டர்ஸ், ரெக்டமில் அட்லீஸ்ட் 1 சென்டிமீட்டர் தள்ளி எடுக்கிறது தான் எங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். கொரோனல் கேன்சரில் ஒரு சர்ஜரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக் ஒன்று முதல்ல அவங்களுக்கான அந்த கம்ஃபர்ட்டுக்காக வைக்கிறாங்களா டாக்டர்? இது வந்து பல பேருக்கு 2 நாளில் எடுத்துட்றாங்க, சில பேருக்கு 20 நாளில் 3 மாதம் ஆட்டம் அப்படியே வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு குழப்பம் இருக்குது டாக்டர். இது எதனால் டாக்டர்? அதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை ஹேண்டில் பண்ண டெக்னாலஜியை பொறுத்து இது அமைதா, இல்லை அது ஒருத்தருடைய மெட்டபாலிசம் அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்காக இது இப்படி வச்சுருக்கோம்னு எடுத்துக்கலாமா? ஸோ பேகுங்கிறது 2 விஷயத்தில் வைப்போம். இப்போ பெருங்குடல் கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டோமாலேயே டெம்பரவரி ஸ்டோமா, பெர்மனன்ட் ஸ்டோமா அப்படிங்கிறது இருக்குது. தற்காலிகமாக மோஷனை வயிற்று வழியாக திருப்பி விடுறதுக்கு தான் ஸ்டோமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மலக்குடல் ரெக்டமில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி ரெக்டமில் ஆப்ரேஷன் பண்ணுற 170-80 பேருக்கு ரேடியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியேஷன் கொடுத்த குடலில் கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்டேப்லஸ் தான் இன்றைக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், சூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஸ்டேப்பிள் ஹீல் ஆகிற வரைக்கும், அது புண்ணு ஆகிற வரைக்கும் அந்த வழியில் மோஷன் போக வேணாம். எவ்வளோ நாள் ஆகுது ஹீல் ஆகிறதுக்கு? யூஸ்வலி 2 வீக்ஸில் ஹீல் ஆகிடும். பட் 3 weeks to 6 weeks வரைக்கும் அந்த மோஷன் டெம்பரவரி ஸ்டோமா அப்படிங்கிறத வைப்போம். ஸோ அந்த வழியில் அந்த ஸ்டேப்பிள் க்யூர் ஆகிற வரைக்கும் மோஷன் போகாமல் இருக்கிறது, கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தற்காலிகமாக மோஷனை திருப்பி விட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றுப்பாதையில். ஓகே. ஸோ அதை ஒரு 3 to 6 weeks வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டா திருப்பி கீழ் வழியாக போயிடும். அந்த பேக் அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க? ஆமாம், பேக் எடுத்துருவாங்கன்னா இன்னும் சின்ன ஆப்ரேஷன் அவசியமாக இருக்கும். அந்த குடலை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு வயிற்றுக்குள்ளார விட்டுருவோம். ஸோ தட் மாற்றுப்பாதையில் வந்துட்டு இருந்த மலம் அதோட நார்மல் வழியாக போயிட்டு ஆஸ்துமாய் வழியாக கீழே வந்துடும். இந்த கேன்சர் வந்தவங்களுக்கு வந்து மறுபடியும், ஏன்னா இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது, இவங்க ஒரு தடவை எடுத்தாச்சு, தொடர்ச்சியாக அவங்க இன்னொரு பக்கம் அது நீங்கள் இப்போ உங்களுடைய பயாப்சியில் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க, இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்குங்க, 7 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துப்பீங்க அப்படின்னு. இதை ஒரு பியூர்லி ப்ரிகாஷனரி மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிறது சரியாக வராமல் இருக்கிறதுக்காக, அல்லது டாக்டர்ஸ் வந்து இதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது மறுபடியும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற எடுக்கிற முடிவாது? இது பேர் சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அதை பொறுத்து அதோட ப்ரொக்னோசிஸ் அப்படிங்கிறது மாறும். ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99.9% க்யூர், அதாவது அது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் நெக்லிஜிபிள், தவிர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் 2 இந்த கேன்சர் வந்துட்டாவே முழு குணமடைகிறது அப்படிங்கிற வேர்டு வந்து டாக்டர்ஸ் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years சர்வைவல், அதாவது 5 வருஷத்தில் திருப்பி இவங்களுக்கு இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேஜ் 2ல் 80 to 90% திருப்பி வராதுங்க. ஸ்டேஜ் 3ல் 60% திருப்பி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸ்டேஜ் 4 அதை பற்றி பேச மாட்டோம், ஏன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பொறுத்து தான் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஸ்டேஜ் 2ஆக இருக்குது அப்படின்னா ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேனோ கொலோனோஸ்கோப்பியோ பண்ணால் போதும். இது நீங்கள் கேட்ட மாதிரி திருப்பி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படியே அது வந்தாலுமே ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சின்ன ப்ரொசீஜர் மூலமாகவோ இல்லை கீமோ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதை திருப்பி கண்ட்ரோல் வச்சிடலாம். பெரிய லெவல் சர்ஜரிக்கு மறுபடியும் போகாமலே அதை அவங்கள சப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் அப்படிங்கிற இதில் போடுறோம் பேஷண்ட்ஸ். சரி டாக்டர், யாருக்கெல்லாம் இந்த கொலோனல் கேன்சர் நிறையா வருது டாக்டர்? அது எதனால்? ஃபுட் ஹேபிட்டா? ஏன் நிறைய அந்த கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன டாக்டர்? 2 விஷயம் சார். ஒரு 25 வருஷம் முன்னாடி பார்த்துருப்போம், இப்போ பார்த்துருப்போம். கண்டிப்பாக கேட்குற நிறைய பேரில் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருப்பாங்க இப்போ, ஆர் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 காரணம். ஒன்று வந்து டயக்னாஸ்டிக்ஸ். ஒரு 25 வருஷம் முன்னாடி இருந்தது
காட்டிலும் இப்போ வந்து டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஸ்கேனாக இருக்கலாம், எண்டோஸ்கோபி கொலனோஸ்கோப்பியாக இருக்கலாம். பட் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இது ஃபுட்டுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது. ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ஃபைபர் இன்டேக் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ப்ளஸ் ஹெல்த்தி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தது காட்டிலும் இப்போ ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. பர்டிகுலர்லி பெருங்குடல்லாம் இந்த ரெட் மீட் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் மீட் மோஸ்ட்லி சாப்பிட வேணாம்னு சொல்கிறது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ப்ராசஸ்ட். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அதில் சில நைட்ரோசோமைன்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இருக்கும். அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் எவ்வளோ நேரம் கான்டாக்டில் இருக்கோ அவ்வளோ நேரம் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஒரு கார்சினோஜன், அதாவது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு கான்டாக்டில் இருக்கக்கூடிய டைம் அதிகமாகும். இது ஃபைபர் கண்டென்ட் நம்ம அதிகம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பச்சை கீரை காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது மோஷன் ஓரளவுக்கு அதிகமாக உருவாகும். அதிகமாக உருவாச்சு அப்படின்னா பெருங்குடலில் இந்த ப்ராசஸ்டு திங்ஸ் இருக்கக்கூடிய டைம் குறையும், சீக்கிரம் மோஷன் போயிடும். இதே நாம் ஃபைபர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஃபைபர் கம்மியாக சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வெரி காமன். கான்ஸ்டிபேஷனாக இருக்கும்போது இந்த நைட்ரோசோமைன்ஸ் ஆர் அதர் கெமிக்கல்ஸ் அது வந்து பெருங்குடலோட கான்டாக்டில் இருக்கிற டைம் அதிகமாகும். ஸோ அந்த பெருங்குடல் கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம் நடக்கிறோம் அப்படின்னாலுமே பெருங்குடலோட மோஷன் அதிகமாகும், மூமெண்ட் மோஷன். ஸோ அதுவுமே குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட மூமெண்ட்ஸ்லாம் குறைஞ்சி திருப்பி அது கான்டாக்டில் இருக்கக்கூடிய டைம் அதிகமாகும். யாருக்கெல்லாம் இது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா டாக்டர்? ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்குள்ள வருது. டெஃபினெட்லி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் 100% ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்குள்ள 100% ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லெஸ் தேன் 25% சார். தாத்தாவுக்கோ அப்பா அம்மாவுக்கோ இருந்ததில் ஒரு செகண்ட் டிகிரி கேன்சர் வரைக்கும் அது வரலாம். இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் ஒருத்தங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 50 இயர்ஸில் வந்திருக்கு அப்படின்னா அவங்க சிப்ளிங்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க பையன் பொண்ணுக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்னாலேருந்து ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. 40 இயர்ஸ்லேருந்து அவங்க கொலனோஸ்கோபி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். பெருசாக சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த கொலனோஸ்கோபி மூலமாகவே அதை அகற்றிடலாம். அகற்றிட்டால் வெறும் சர்வேலன்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறமா அப்படிங்கிற மாதிரி. இது இல்லாமல் பாக்கி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் என்ன ரெஸ்பான்ஸ் வருமோ நம்ம உடம்புல, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இம்யூனிட்டினா வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகளை எதிர்த்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து வேலை செய்யணும். சில பேருக்கு சில காரணங்கள்னால நம்ம உடம்புடைய உறுப்புகளை அகெயின்ஸ்டாகவே நம்மளோட எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆட்டோ இம்யூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்ட்டு அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதுவுமே வெஸ்ட்டில் தான் அதிகமாக இருந்தது. திருப்பி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவிலையும் இதை ஒரு இன்க்ரீஸ் இன்சிடென்ஸாக பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதை தவிர்த்து நம்ம லைஃப் ஸ்டைல். இந்த கொலோனல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டே கேர் இது ஒன்றுமே இல்லைங்க, அந்த அவ்வளோதான் வந்தீங்கன்னா அது சரியாப்படும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்குமா? நம்ம ஸ்டேஜ் 1 இருக்குது அப்படின்னா கொலனோஸ்கோபி மூலமாக எடுக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆஃபீஸ் ப்ரொசீஜர் சார். டே கேர் கூட சொல்ல மாட்டோம். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு செடேஷன் கொடுத்துட்டு உள்ளார போய் அந்த ஸ்டேஜ் 1 கேன்சர் அகற்றிட்டு அன்றைக்கு ஆஃப்டர்நூனோ இல்லை ஆஃப்டர்நூன் பண்ணோன்னா ஈவினிங்கோ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 ப்ரோக்ரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரொபோட்டிக் சர்ஜரி வரைக்கும் ப்ரோக்ரஸ் வந்திருக்குமோ தவிர இன்னும் டே கேர் அளவுக்கு அது இன்னும் வளரல. இட்ஸ் அப்கமிங். ஒரு பகுதி ஆஃப் கேன்சர் பார்த்திங்கன்னா ரைட் கோலன் கேன்சர்னு சொல்லுவோம். அதில் வந்து தெர் ஆர் செட்டன் ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாஸ். இப்போ யங் ஏஜாக இருக்காங்க, மானிட்டரிங் அவசியம் இல்லை, அடைப்பு இல்லாத கோலன், அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியாஸ் இருக்காங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, வீட்டில் போய் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் திருப்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கு மட்டும்தான் டே கேர் வந்திருக்கு. பாக்கி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் அது டே கேர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம இன்னும் வரல. ஒரு கொலோனல் கேன்சர் சம்மந்தமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, உள்ள எதிர்பாராத விதமாக சில விஷயங்கள் இருந்திருக்கா டாக்டர்? நான் இதை எதிர்பார்க்கல, இது அடிஷ்னலாக உள்ள இருக்குது, இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேசஸ் நம்மள்ட்ட நிறையா இருக்கா? இல்லை நம்ம ஜட்ஜ்மெண்ட் படி தான் போகிறோம், கரெக்டாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அந்த டயக்னாஸ்டிக்ஸ் ப்ரொசீஜரில் ஏற்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட அப்போலோவில் வந்து 640 ஸ்லைஸ் சிடி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கேமராவில் பிக்சல்ஸ் அதிகமாக கிளாரிட்டி எப்படி வருமோ அதே மாதிரி சிடியில் ஸ்லைஸ் அதிகமாக கிளாரிட்டி அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஸோ அந்த 640 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 99.99% நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு உள்ளார போகிறோமோ அதுதான் இருக்குது சார். ப்ரொசீஜரல் சர்ப்ரைசஸ், அதாவது நான் உள்ளார போகிறேன், நான் எதிர்பார்க்காத ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டயக்னாஸ்டிக்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ரேராக அது ஏற்படலாம். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ப்ராட் மைண்டாக
போனோம் அப்படின்னா அதையும் டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொலோனல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய பரவுகிற தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் வயசில் வராது இல்லையா டாக்டர்? ஏன்னா அது வந்து இந்த அவங்க சாப்பிட்ற உணவு, இந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் அந்த பிரச்சனைக்கு போகுது. ஆனால் நம்ம பெரும்பாலும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இளம் வயதிலேயே பலரை பாதிக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கேன்சர் அப்படிங்கிறது இளம் வயதிலேயும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இறங்கி வந்திருக்கோமா? அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குமா? பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி தீஸ் கேன்சர்ஸ் ஆர் காமன் ஆஃப்டர் 50 இயர்ஸ். 50 வயதை கடந்தவங்களுக்கு தான் இது வந்து பொதுவாக இருக்கும். பட் எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இள வயதில் வரக்கூடிய புற்றுநோய்கள் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அதில் முக்கியமானது பெருங்குடல் கேன்சரும். நான் இருக்கிறதுலே யங் பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 16 வயசில். துரதிருஷ்டவசமாக 16 வயசில் பெருங்குடல் கேன்சர். நீங்கள் சொன்ன இதே காரணங்கள் அடிப்படையாக வச்சா இதில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதில் வந்து இருக்கும். அதுதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை அல்சரேட்டிவ் கொலைட்டஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. இன்னொன்று ஃபெமிலியல் அடினோமேட்டஸ் பாலிபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலிப்னா ஒரு சின்ன மறுவாட்டம். அதே வந்து ஒரு ஃபேமிலியில் ரன் ஆகக்கூடியது. ஆயிரக்கணக்கான பாலிப்ஸ் இருக்கும் அவங்க பெருங்குடலில். அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாலிப்ஸ் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இவ்வளோ வருஷம் கழித்து தான் கேன்சராக மாறும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பெருங்குடலை அகற்றிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் 100% கேன்சராக மாறுது. அது நம்ம கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை இக்னோர் பண்ணிடுறாங்க, இல்லை அவங்களுக்கு அறிகுறிகளே தெரியறதில்ல, வரும்போதே கேன்சராக வருது அப்படிங்கும்போது தான் அந்த பிரச்சனைலாம் வருது. சரி, நீங்கள் இந்த கொலோனல் கேன்சரை நான் வந்து ஸ்டேஜ் 2 அல்லது ஸ்டேஜ் 3 இருக்கேன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் அவராக புரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி அறிகுறிகள் அவர் மைண்டில் வாங்கிக்கலாம்? மோஷன் போகிறதுல மாற்றங்கள் சார். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை போகிறதுலேருந்து ஒரு வாரத்துக்கு 3 தடவை போகிற வரைக்கும் நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆளாளுக்கு மாறும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தார் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு மாதமாவோ 2 மாதமாவோ சடனாக 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகுது அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு 4-5 தடவை போக வேண்டியதாக வருது. ஆல்ட்ரேஷன் இன் பவல் ஹேபிட்ஸ் அது ஒன்று. மோஷனில் ரத்தம் போகிறது 2. 3வது லாஸ் ஆஃப் ஆப்பிடைட்னு சொல்லுவோம். பசி சரியாக எடுக்காமல் இருக்கிறது. இது ஒரு 3 மாதம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு பசியே எடுக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அன்இன்டென்ஷனல் லாஸ் ஆஃப் வெயிட். நானாக என்னோடய எடை குறையணுன்ட்டு எந்த விதமான எஃபர்ட்ஸும் எடுக்கல, ஆனால் தானாகவே குறைஞ்சிட்ருக்கு பாருங்களேன். சில பேர் அதை சந்தோஷப்படுவாங்க, பட் அது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது இல்லாமல் குடல் அடைப்புகள். நம்ம சாதாரணமாக எல்லாருக்கும் கேஸ் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது இருக்குது, காற்று பிரியதுன்னு சொல்லுவோம். அது போகிறது குறையிற மாதிரி இருந்தாலும், வயிற்று வலி ஓயாமல் வயிற்று வலி வர மாதிரி இருந்தாலும் இதெல்லாமே சில அறிகுறிகள் கொலன் கேன்சர். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது மீண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது, நம்ம மானிட்டர் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க, பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அண்ட் அதர் திங்ஸ். இதுவே 16 வயசு பையனுக்கும் பொருந்துமா, இல்லை இந்த வயசு அப்படிங்கிறதுனால இந்த வளர்ச்சி அந்த மெட்டபாலிசம் வேறுங்கிறனால திரும்ப வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி சார். பட் த ஆன்சர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இதாவது 50 வயசை கடந்தவங்களுக்கு வரக்கூடிய கேன்சர் யூஸ்வலி நல்ல கேன்சர். பொதுவாகவே குடலில் ஸோ நாம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா லிவர், கால் பிளாடர், பேங்க்ரியாஸ், பெருங்குடல் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பெருங்குடல் கேன்சர் ஒரு விதமான நல்ல கேன்சர். கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி ஆப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வராது. அதுவே 50 வயசு கடந்தவங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ப்ரோக்னோசிஸ் நல்லாயிருக்கும். துரதிருஷ்டவசமாக 50 வயசோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பண்ணால் அதோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்குது. அதை தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஃபாலோ அப் அப்படிங்கிறது வயசானவங்களை காட்டிலும் இள வயதில் இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ அப் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ரிக்டாக தேவையாக இருக்குது. இதெல்லாம் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாலுமே இந்த பயம் எப்போவுமே இருக்குமா? இல்லை இது அதெல்லாம் ஃபாலோ மருந்து சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அது வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டை மேக்கப் பண்ணிக்கிறோமா? வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சார். அதை நாம் டினை பண்ண முடியாது. ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சப்போஸ் வந்தாலுமே சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம திருப்பி வரும்னு எதுக்கு பயப்படுவோம்? வந்தால் ஐயோ திருப்பி இன்னொரு பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படுமோ, இல்லை நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கும். யூஸ்வலி ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கும்போது அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நாம் கண்டுபிடிச்சிடலாம். இதே நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா திருப்பி அறிகுறிகள் வரும்போது ரொம்பவே டிலே ஆகிருக்கும். இந்த வகையான கேன்சர்கள் ஆண்களையா பெண்களை யார் நிறைய பாதிக்குது டாக்டர்? அப்படி ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா நம்மள்ட்ட? அடினோகார்சினோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரியத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய கேன்சர், கால் பிளாடர் கேன்சரை தவிர்த்து பாக்கி ஈசோஃபேகஸ் உணவு குழாய், இரைப்பை, பேங்க்ரியாட்டிக் கேன்சர், லிவர் கேன்சர், பெருங்குடல் கேன்சர் இது எல்லாமே ஆண்களுக்கு அதிகம். அதே கால் பிளாடர் கேன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு அதிகம், ஆண்களுக்கு கம்மி. இப்போ பேசும்பொழுது பல நேரங்களில் இந்த பெருங்குடல் அகற்றுதல்னு சொன்னீங்க இந்த கேன்சர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில். ஸோ அகற்றிட்டு நீங்கள் இன்னொரு பக்கத்தை பொறுத்துவீங்க இல்லையா, ரெண்டையும். அப்போ இந்த பெருங்குடலுக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த அமைப்பு வந்து சிதைஞ்சிரும் இல்லையா? நான் புரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன். அந்த அமைப்பு சிதையும் போது பிற்காலத்தில் எனக்கு அதனால் வேறு விதமான பாதிப்புகள் வராமல் இருக்குமா? பெருங்குடல் ரொட்டீனாக வந்து 1.5 மீட்டர் லென்த்தில் இருக்கும், 150 சென்டிமீட்டர்ஸ்.
ஸோ ஒரு ரைட் ஹெமிகோலெக்டமி, அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய பெருங்குடலில் வர கேன்சர்னால பண்ணக்கூடிய ஆப்ரேஷன், அதுக்கு பேர் வந்து ரைட் ஹெமிகோலெக்டமி. ஹெமினா பாதி. ஸோ அது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 சென்டிமீட்டரோ 50 சென்டிமீட்டரோ எடுப்போம். பாக்கி 100லேருந்து 120 சென்டிமீட்டர் உடம்புல இருக்கும். அதனால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. யூஸ்வலி சிறுங்குடல் பெருங்குடல் ஜாயின் பண்ணிவிடுவோம் திருப்பி. பெருங்குடலுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்தை வந்து அப்சார்ப் பண்ணுறது. பாக்கி ஊட்டச்சத்தை வந்து சிறுகுடல் மோஸ்ட்லி அப்சார்ப் பண்ணிடும். நீர் அப்சார்ப் பண்ணுறது மட்டும்தான் இந்த பெருங்குடலோட வேலை. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஷனோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாகும். ஒரு தடவை போயிட்டு இருந்தவங்களுக்கு 3 தடவை போகும். பட் போக போக பார்த்திங்கன்னா அந்த பாக்கி இருக்கக்கூடிய பெருங்குடல் அடாப்ட் ஆகிக்கும், தன்னைத்தானே மாற்றிக்கும். ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக போயிட்டுருப்பாங்க. இதே மலக்குடல் ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அதோட ஃபங்க்ஷனே பெருங்குடலில் ஃபார்ம் ஆகக்கூடிய மோஷனை ஒரு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்தப்புறமா நமக்கு சிக்னல் கொடுத்து வெளியேற்றது மட்டும்தான். இப்போ அது அகற்றும் போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு போயிடுது. பெருங்குடல்லேருந்து டைரெக்டாக ஆஸ்துமா வழியாக வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மட்டும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு மோஷன் வர மாதிரி இருக்கும், போன அப்புறமா கொஞ்சம் தான் வரும். ஏன்னா அங்கே இருக்கிறதே கம்மி தான், பட் இன்னும் ஃபுல்லாக போலியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு 6 months to 1 year ஆகிடும். பட் 1 yearல நம்ம உடம்புலேயே வந்து அந்த நேச்சர் இருக்குது, தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது. ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியில் இந்த விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.